ஸோ ஐ மீன் திஸ் ப்ராஜெக்ட். என்ன சொல்கிறேன், பத்ரிஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தெரியும். அவரை பற்றி முன்னாடி நல்லா பழகிருந்தோம். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். டக்கு ரோட் நாங்கள் இங்கே எடுத்துலாம் ரைட்டு இதாக ரொம்ப ஃபாஸ்ட்டு ரொம்ப இது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. இந்திய ஹீரோ. தேங்க்யூ. ஒரு லைன்ல பேச சொல்லலாம். அது என்னது, அது கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம் விஜயலட்சுமி தானா? கிரிக்கெட்டுக்கும் கிரிக்கெட்டர் இல்ல, கிரிக்கெட்டுக்கும் உங்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு போல இருக்கு. சென்னை 28னா விஜயலட்சுமி தான். ஆனா இந்த வயசுல வந்து எனக்கும் கிரிக்கெட்டுக்கு ஒரே சம்பந்தம் வந்து என்ன சேர்த்துக்குவாங்க. நான் பால் வந்து எங்க ஓடுதோ அதை கொண்டு வந்து கொடுக்கணும். ஆக்சுவலி ஸோ பட் தேங்க்ஃபுல்லி வந்து இந்த கிரிக்கெட் சென்டிமெண்ட் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, அடுத்து யாரு கிரிக்கெட் விளையாடினாலும் சரி, கிரிக்கெட் படம் எடுத்தாலும் சரி, விஜயலட்சுமி. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பத்தி ஒரு லைன்ல. ஆமா, ஜாலியா இருந்தது, ரகலையா இருந்தது, மறக்க முடியாத மாதிரி இருந்தது. ஓகே, தேங்க்யூ. எப்பவுமே வந்து உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா முதல் முறையா வசனம் எழுதிருக்கீங்க இல்லைங்களா? உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சண்டே மார்னிங் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ. ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் என்னுடைய நண்பர் அவர் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவருடைய ஓன் பேனரில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வந்து டைலாக் கேட்டார். ஓன் பேனரில் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் கஷ்டம். டைலாக் இது ஈஸி. ஸோ அதனால் டைலாக் எழுதி கொடுத்தாச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்தை நான் பார்த்தேன். போயிட்டு இந்த படத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், இவங்க எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ஜாப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இது உங்களுக்கு புரியாது, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்க எல்லாரும் ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் இவங்க எல்லாருமே. சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு பெரிய ரெகக்னிஷன் இருக்கு. ரெகக்னிஷன் இல்லாத டைமில் வந்து அவரை நான் பார்த்ததில் வந்து இட்ஸ் வெரி குவைட். நம்ம கருணா வெட்டிங்கில் தான் பார்த்தோம்ல, கருணாகரன் வெட்டிங்கில் அப்போ ரொம்ப குவைட்டாக இருந்தார். ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இந்த லைஃப்பில் பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு ஜிகரை நான் பார்த்துட்டு அவர் பண்ண விஷயம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆசம். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் ஃபார் சிவா. ஃபண்டாஸ்டிக். ஆனால் இந்த படத்துடைய ஹீரோயின் விஜயலட்சுமி, அவங்க ஃபர்ஸ்ட் படம் ஒரு பெரிய ஹீரோட நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் ஹீரோ மாதிரி. பேசாம இல்லை ஒரு நிமிஷம் தான் இல்ல, யாருமே நான் சொல்றத கேட்கறதில்ல, நீங்க பேசுங்க. ஓகே. ஸோ விஜயலட்சுமி என்னன்னா, இது வரைக்கும் நான் எழுதி தரவங்களுக்கு இது மாதிரி ஒரு லவ் ட்ராக் எந்த படத்துலயும் வந்ததே கிடையாது. அந்த பார்த்தீங்களா, கைத்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கைத்துட்டீங்க. அண்ட் இந்த படத்துடைய இப்பயே சொல்லிட்டு அந்த லவ் ட்ராக சொல்லலாமா? ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் வந்து ஐ லவ் யூன்றாரு ஒரு பொண்ணுகிட்ட. அவங்க மேக்சிமம் என்னெல்லாம் கேட்பாங்க அவங்க லைஃப்ல, எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், நகை வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், நீ கடைசியை நான் காப்பாற்றணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து உங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் படிப்பேங்களா, வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தோட இருக்கிற ஒரு ஹீரோயின் இந்த படத்துல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வசனத்தை நீங்க எழுதிட்டு பாவம் அந்த பொண்ணை கலைக்கிறீங்களே. இல்ல, கேரக்டர் தான் சொன்னாங்க. தெரிஞ்சுதான் இவங்க மேடம்க்கு இன்னொரு கேரக்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் நிறைய இந்த பேண்ட்லாம் வாட்சிருக்கோம். அதாவது இவர் வாட்சிருக்கேன், நான் வீடியோ பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு ஸ்டேஜில் அவர் இருக்கார் நம்ம ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் பிரதர் டுடே. அண்ட் வழக்கம் போல சொல்ற மாதிரி நீங்க தான் இன்னைக்கு ஹீரோ. புது டைலாக். அப்புறம் பாலாஜி என்னுடைய ஃப்ரெண்டு, ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ மச்சான். ஆனால் நான் அமைதின்னு ரொம்ப சைலண்டாக I'm very happy that he's doing very well in his life right now. And இந்த படத்துல இவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த படம் பார்த்துட்டாங்க, எல்லாமே பிச்சு எடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி 100 days ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு பேசிட்டு அவர் இல்லாம நம்ம பேச நல்லா இருக்காது. கருணாகரன் அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, கலகலப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கருணாகரன் நான் நடிச்சோம். அப்போ அவர் தான் என் ஃப்ரெண்டு. பிரேக் டைம்ல நான் தான் மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா இருக்காரு ஷூட்டிங் முடியிற டைம்ல. அப்படின்ட்டு கோபிச்செட்டி பாளையத்துல இதை என்ன பாச்சு அப்படின்னு கேட்டேன்.
இல்லை சார், நாளைக்கு சட்டை கைட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சீட் இருக்கு, நிறைய புஷ்அப்ஸ் பண்ணி செஸ்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னாரு கருணாகரன். நான் வந்து அப்படியே பார்த்தேன், இது இதுக்கு இல்லை இந்த சல்மான் கான்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரீன் வந்து பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த சீன் கடைசியில் படத்தில் வரவே இல்லை நினைக்கிறேன். அவர் 50 புஷ்அப்ஸ் எடுத்தார் ரைட்டு சார், இங்கெல்லாம் வலிக்குது சார் அப்படின்னாரு. ஸோ கருணாகரன் எதுக்காக சொன்னா ரொம்ப டெடிகேட்டட் ஒரு ஆக்டர் அவரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் பத்ரி சார் ஆல் தி பெஸ்ட். பத்ரி சார் பெரிய ப்ளஸ் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு படத்தை வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சுங்க, எல்லாராலையும் அந்த நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணாம இந்த படத்தை ரொம்ப ஃபாஸ்டா இவ்வளோ பெரிய டீமோட பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வந்து கண்டிப்பா ஸோ இதுக்காக பெரிய பேமெண்ட்லாம் வேணாம், ஒரு சின்ன லேண்ட் அந்த மாதிரி இருக்கும். இவங்க தேவதர்ஷினி கூட லாஸ்ட் ஒரு ஆட் வந்தது, செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு லேண்ட் இருக்கான், அது ஓகேவா? அங்கிருந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷனு எதிரில ஸ்கூலு அப்படின்ட்டு இவங்களே 4 ட்ரெஸ் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதான் வாங்க சார், இவ்வளவு பேர் கேட்டுட்டாங்களா மேடம், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்ல நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, நம்ம விச்சு சார். அவரை பார்த்தீங்கன்னா நிறைய நடிப்பு கத்துக்கலாம். நீங்களும் பார்த்தீங்களா இவ்வளோ அமைதியாக இருக்காரு பாருங்க சார். இந்த படத்துல கேமராமேன் துவரங்களாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு தி என்டையர் டீம். ஆல்சோ இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு லைவ் ஷோ இருக்கு. இப்போ நீங்க வெளியில போய் ரேடியோ கேட்டீங்கன்னா நான் லைவ்ல பேசிட்டு இருக்கேன். யாரா உங்ககிட்ட லைவா கேட்டா ஆமான்னு சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. டிபார்ட்மெண்ட்லயும் நான் முன்னேறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் விஷஸ் வேணும். தேங்க்யூ. ரொம்ப சீனியராக இருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. காம்பேட்டபிளாக இருக்குமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் ஐ ஃபீல் இருக்கிறதுலே யங்கஸ்டாக ஃபீல் பண்ணது அவர் தான் ஆக்சுவலாக. இது வரைக்கும் பயங்கர யங்கர் ஹார்ட் அண்ட் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர ஸ்பான்டேனியஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். படத்தில் மட்டும் இல்லை, ஜென்ரலாக பழகும்போது கூட அவரோட ஹியூமர்லாம் பயங்கர டைமிங் செம்மையாக இருக்கும். நிறைய எழுத மறந்துடுவார். பட் ஸ்பான்டேனியஸாக அவ்வளோ லைவாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா படத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்டு இது வந்து எனக்கு ரொம்ப புது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஏன்னா இது வரைக்கும் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோடைய தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ப்ராப்பராக இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்களோட ஒர்க் பண்ணதில்லை. அந்த விதத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ அதுக்கு நான் பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. அண்டு பயங்கர ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதுக்கு. இதுவே பண்ணுற ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக. இந்த படம் மாதிரியே பயங்கர ஃபன்னாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸும். அண்டு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது படத்தில் மியூசிக்கே இல்லை. ஸோ மியூசிக்கே இல்லாமல் பார்க்கும்போது கூட பயங்கர விழுந்து சிரிச்சேன். ஸோ அவ்வளோ ஃபன் ஃபில்டு ஃபில்மாக இருக்கும். அண்டு முக்கியமாக கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேட்ச் இந்த படத்தில் இருக்குது. நான் பண்ண எல்லா படத்துலையுமே ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு நல்ல வித்தியாசமான தீமாகவே அமைஞ்சது. அந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பெட்டிங்கிற ஒரு கேட்ச் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பாடலை எழுதி கொடுத்த பாவிஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பயங்கர சீனியர் அவர் இந்த படத்தில். அது தவிர ரமேஷ் வைத்தியா சாரோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு. நான் இது வரைக்கும் அவர் எழுதி கேட்டதில்லை. பட் அந்த ப்ரோமோ சாங் அவர் எழுதும்போது நான் அவர் எழுதினதுக்கு தான் டியூன் போட்டேன். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது. மாடர்னான ஒரு விஷயத்தை இவ்வளோ டீப்பாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக புரிஞ்சுது அவரோட ஒர்க்லேருந்து. எனக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த படத்தில், இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிற பாட்டு. ஸோ என்னோட இசையில் எழுதுகிற முதல் பாட்டு இதுதான். ஸோ அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு. எனிவே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. ஆக்டர்ஸ் பாபி, சிமா, கருணாகரன், பாலாஜி. எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலாக இந்த படத்தில் நரேன் சார் தான். நாங்கள் படம் பார்த்தா புரியும், பயங்கர ஒரு அன்பிலீவபிள் காமெடி அவர் இருக்கிறது. ஸோ கேஎஸ் ரவிக்குமார் சார், இந்த மாதிரி ஒரு நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு காஸ்ட், ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. சேத்தன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நான் ஒரு ஓரத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப போகிறேன். தேங்க்யூ. நானும் மயன் கோபி சார்கிட்ட ட்ரெயின் ஆகிருப்பேன். எனிவே ஆடாம ஜெயிச்சோமடா, இந்த படத்தோட டைட்டிலும் கதையும் டெஃபினட்டா ஆடாம ஜெயிச்சோமடான்னு இருக்கு. ஆனால் உண்மையில சத்தியமா சொல்றேன், நானும் என் டீமும் விதவிதமா ஆடி கஷ்டப்பட்டு வேர்த்து கொட்டு வீட்டுக்கு போய் 2 வாட்டி குளிச்சு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்கோம். ஆடாமலாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அது பெட்டிங் சூதுன்னு இருக்கலாம், சினிமாவில் முடியாது. நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்து இங்கே மேடையில் உட்காந்து பார்க்கும்போது என்ன சினிமா இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நிறைய போராடணும் இதில். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் வெங்கட் சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். மேலே டைரக்டர் பத்ரி, எக்ஸ்ட்ராடனரி டைரக்டர், ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்டர். காசு நம்ம சிவா சார் படம் ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் கூட இருக்காரு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்டும் பியூட்டிஃபுல். படம் பத்ரி சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, படம் பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தயாரிப்பாளர் சுதீரும் நண்பர் வெங்கட் அவர்களும் அழைப்பு எனக்கு தரும்பொழுதே இந்த படத்துடைய வெற்றி வெளிப்பட்டது. புதிய யுக்தியை விளம்பரத்தில் புகுத்தி ஒரு நல்வரவு இந்த திரையுலகிற்கு கிடைத்திருக்கிறது. இந்த தயாரிப்பாளர் இந்த டீமுக்கு எப்படி சுப்பிரமணியபுரத்தில் ஒரு பாடல் காட்சியை பார்த்து வியந்தேனோ, அதே போல் ஆடாம ஜெயிச்சோட பாடல் காட்சியை பார்த்து உண்மையிலேயே வியந்தேன். வெற்றி அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். ஆகவே வெற்றி விழாவில் சந்திப்போம். அத்தனை தொழில்நுட்ப கலைஞருக்கும் நடிகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழா நாயகன் இசையமைப்பாளர் ஷான் அவர்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது விஷுவலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டீம், ஒரு அருமையான ஒரு டீம் பத்ரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வெற்றிக்கு எல்லா விஷயமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கருணாகரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சிவா ரெண்டு பேர் பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ சில படங்கள் பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு தோணும், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சிவா வந்து டைலாக் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக பெரிய விஷயம். ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் வந்து இந்த படத்துக்கு டைலாக் எழுதி கொடுக்குறது அப்படிங்கிறது, அந்த நட்பு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. படம் வந்து கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து சிம்மா, கருணா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் கருணாகரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. அது சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்பெஷலி டு பத்ரி சார், நான் இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ சிம்மா வந்து எங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ நிறைய எங்கள் ஷூட் அப்போ போகும்போது நிறைய டிலே ஆச்சு, அதனால இந்த ஒரு ஷூட் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கு இப்போ வேகமாக எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன். அண்ட் இது வரைக்கும் கேட்ட சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷான் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். திரையுலகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஜாம்பவான்கள் பகிராஜ் சார் அவர்களுக்கும் டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். அப்சாட் ஃபிலிம்ஸ் திரு மதுசூதன் அவர்கள், நான் இன்னைக்கு தான் மூணு முறையாக அவரை சந்திக்கிறேன். அவர் சந்திச்சு நிச்சயமாக ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா போன வருஷம் அவர் வழங்கிய அவர் ஃபைனான்ஸ் பண்ண ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸில் ஒரு பெரிய படம் ரிலீஸ் அன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. நாங்கள் எல்லோரும் ரிலீஸ் அன்னைக்கு இருந்தோம். அந்த படம் ரிலீஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து அவருடைய மிகப்பெரிய மனசு என்னுடைய பேர் இருக்குது, அந்த படம் ரிலீஸ் ஆகிறது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு 1 கோடி ரூபாயை விட்டு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு மட்டும் அந்த வெளியே செஞ்சு கொடுக்கலைன்னா அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு இருக்கிறாரோ அது காரணமே மதுசூதன் சார் தான். அவரை நீங்கள் நேரில் பார்த்த ஒரு நன்றி. இப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள ஒருத்தர் இந்த சினிமாவில் வந்து ஜெயிச்சு நிறைய படங்கள் எடுக்கணும், அவர் நல்லா இருக்கணும்னு எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவரை நாங்கள் வரவேற்று வாழ்த்துக்கிறேன். சுதீர் ஜெயின் ஸ்கைலைட் கிரியேஷன்ஸ்ங்கிறது அது என்னோட கம்பெனி பாரு. ஏன்னா சுதீர் ஜெயின் வந்து வெறும் ஃபைனான்சியல் மட்டும் இல்லை, ஒரு நல்ல நண்பர், நல்ல ரசிகர்,
சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். என்னுடைய அரவான் படம் பண்ணும்போது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக என்னுடைய பெரிய பில்லராக இருந்தார். சினிமாவை ரொம்ப ரசிப்பார். இன்றைக்கி வந்து களவாணின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு நல்ல சர்க்குணம் ஒரு நல்ல டைரக்டர் சினிமா வந்திருக்கார். விமல் ஒரு நல்ல நடிகர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னா முக்கியமான காரணம் சுதீர் ஜெயின். அவர் கொடுத்த பெரிய சப்போர்ட் தான் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு டீம் உள்ளே வந்திருக்கு. அது மாதிரி தேடி தேடி சினிமாவை நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இவங்களெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இணைச்ச என்னுடைய நண்பர் வெங்கட், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அற்புதமான டீமை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இயக்குனர் பத்ரி, சுந்தர்சியோட சிஷியன். பத்ரி மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்ஸ் வர்றது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவர் மாதிரி டைரக்டர்ஸ் கிடைச்சா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நல்லது. ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நான் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஒண்டர்ஃபுல் டைரக்டர் வந்து இன்விடேஷன்லாம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தேன் சார், கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். 30 நாளில் பிளான் பண்ணேன், 32 நாள் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டார். 32 நாளில் படம் எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு. ஆனால் நிச்சயமாக அதை ரொம்ப குவாலிட்டி கொடுப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுப்பார் அவர். ஸோ அவருடைய ஸ்பீடு, அவருடைய டேலண்ட், அவருடைய பிளானிங் எல்லாமே வந்து டெஃபினட்டாக வந்து அவர் சுந்தர்சியோட பேரை காப்பாது. அவர் மாதிரி டைரக்டர்ஸ் வர்றது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லது. அவர் இந்த படத்தில் நிச்சயமாக பெருசாக ஜெயிச்சு வரணும் அப்படின்னு என்னுடைய மனப்பூர்வமான வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் யாரும் இருக்க பயமே இல்லைங்களா? தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. மச்சி ஆல் தி பெஸ்ட். விஜி ஆல் தி பெஸ்ட். மச்சான் ஆல் தி பெஸ்ட். 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிட் நைட்டில் ஆடியோ லான்ச் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழுச்சி வரத்துக்கு. ஸோ நீங்களே எப்படி வரீங்கன்னு தெரில எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் லேட் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் எவ்ரிஒன் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். என்ன ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வராத கருணாக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தொலைக்காட்சியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். படம் பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரே வந்து கதையை சொல்லிட்டாங்க. படத்தோட டைரக்டர் பத்ரி சார் அவர்களுக்கும், படத்தோட தயாரிப்பாளர் மதுசூதன் சார் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும் படம் வெற்றியை வாழ்த்துகிறேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி. பாபி சிங் அவர்களுக்கும், கருணாகர் அவர்களுக்கும் மற்றும் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் பலருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கதைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்கேன்னு தெரியுது. எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டாக இருந்துச்சு. வரும்போது அந்த கிரிக்கெட் மேட் என்ன சொல்லுவோம் விக்கெட்ஸ்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சு மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி இங்கே கூட பாருங்கள், ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபோனும் இது வச்சுக்கிட்டு பிஆரும் அவர் யார் அடுத்தது பேசணும் யார் பேசக்கூடாது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காரு. வெரி தாட்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரும் சரி, பாடலும் சரி. சுதீர் ஜெயின் சார், கிரிக்கெட் வேணா நீங்கள் சொல்லலாம், நீங்கள் விளையாட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லலாம். ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸிங்கே கிடையாது. ஏன்னா இது மட்டும் இந்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா அவருக்கு காசு கொடுத்து முதலே வாங்கி வச்சிருவாங்க பக்கத்துக்கு. ஏன்னா சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள். நான் அவர்கிட்ட சொன்னது வந்து பெரிய பழக்கம் இல்லாதான் வந்து ஒரு நாள் திடீர்னு போய் அவரை மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நான் அவர்கிட்ட புலம்பேன், அவர் என்கிட்ட புலம்பேன். பட் இதெல்லாம் தாண்டி சினிமா வந்து நம்மளை விட முடியாது. காதல் எப்படி காட்டிருக்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைந்திருப்பதும் சொல்கிற மாதிரி சினிமா நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்குது. ஸோ பேஷனேட், பயங்கர பேஷனேட். ஆனால் அவருக்கு வந்து அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த படத்து மேலே பேசும்போதும் ஷோஸ் அவர் லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் பத்ரி சாருக்கும் சரி நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெரி நைஸ் பர்சன், ரொம்ப எளிமையானவர், நல்ல இயக்குனர். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம் அமையும் நம்புகிறேன். அண்ட் சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஜிகர் தண்டா, லவ் டெட் ஃபிலிம். ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பாபி சிம்மா. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பொட்டென்ஷியல்ன்றது வந்து அவர்கிட்ட அவ்வளோ இருக்கு. அதே மாதிரி காரணம். ஸோ கண்டென்ட் இஸ் த ஹீரோ. இந்த படமும் இங்கே பல ஹீரோஸ் சொல்லலாம். நரேன் சாரும் சரி, வெங்கடும் சரி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் ஆல் ரவுண்டர் டு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மதுசூதன் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓகே, இதுதான் அவர் பழக்கம்லாம் கிடையாது. பட் அவர் பேர் சொன்னாதான் கிளாப்ஸ்
லாப்ஸ் பயங்கரமாக வருது. ஸோ வெளியில் கேட்கறவங்களாம் நினச்சிப்பாங்க சதீஷ் ஏதோ பயங்கர காமெடியாக பேசினா இருப்பான்னு நினச்சிப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இதுதான்ட்டு. பட் எனிவே அவ்வளோ நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதுவே உண்மையிலேயே நல்லவர் தான் அவர். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பத்ரி சார் நானும் ஆக்சுவலாக பண்ணுற மாதிரி அவன் சொன்னார். பட் எனக்கு பயம் அந்த மாதிரி ஒரு லீடாக இப்படிலாம் பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் அப்போ தெரியாது எனக்கு விஜயலட்சுமி ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு சாங்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த சாங்கை பார்த்தோன்னே தான் லைட்டாக என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீல் ஆகிப்போச்சு. அப்புறம் சினிமா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த லெவல் வேற, இப்போ அவர் இருக்கிற லெவல் வேற. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய இந்த படத்துக்கு அவர் பெரிய பிளஸ்ஸாக இருப்பார். அதே மாதிரி தான் கருணாவும் என்னோட ஃப்ரெண்டு தான். கருணா வந்து ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தாருன்னா ஒரு விஷயம் இது பண்ணலான்னு பார்த்தேன். நிறைய பேர் என்னையும் அவரையும் ஒரே மாதிரி நினைச்சு பல இதில் நடந்திருக்கு. இது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சூதுகோமில் செம்மையா பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், ஒருத்தர் மிகப்பெரிய டைரக்டர், அவர் அன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ணப்போ சொல்றாரு, உங்க படம்லாம் பார்த்தேன் நல்லா பண்றீங்க, இது நீச்சல் மான் கராத்தே, அப்புறம் அந்த இந்த படம் நடிச்சிங்களா இந்த பேய் படம் யாம் இருக்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐயோ என்ன சார்ன்னு சொல்லவும் முடியல. சரி கேட்டு வந்துட்டு நானும் இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரையும் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க கருணாவையும். ஸோ நல்லதுதான் தான் சொல்லிப்போம், ரெண்டு பேருமே நல்ல படமா நடிக்கிறோம், பரவாயில்ல, யாரையும் திட்டல, தப்பா பண்ணா மாற்றி நம்மள தான் திட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்புறம் பாலாஜி அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். ப்ளஸ் எனக்கு ஒரு ஆர்ஜேவாகவே முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சும்மா அந்த சினிமாவெல்லாம் திட்டி சினிமாவை கலாச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாம உண்மையா ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காகவே ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் இந்த படம் வந்து இந்த படத்தின் மூலமா அவர் வந்து அந்த கருணா சினிமா மாதிரி ஒரு நல்ல லெவலுக்கு போவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நிறைய பேசணும் அப்படின்னு தான் இருந்தேன். பத்ரி சார் அவரையும் சொல்லியிருந்தோம். அவர் என்ன சொல்றது, இந்த படம் வந்து கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ட்ரெய்லர் அந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய பேசணும்னு இருந்தேன். ஆனா நான் பேச வேண்டிய அந்த நேரத்தெல்லாம் சேமிச்சு என் தலைவன் டிஆர் அவர்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா அவர் பேச்ச கேட்கணும் தான் நான் வந்து அந்த காலகட்டத்தில் சீக்கிரமா அலாரெல்லாம் வச்சு 8:45 வந்து உட்காந்துட்டேன். யாரையுமே காணும், வந்து தியேட்டர்லாம் பெருக்கி திறந்து வச்சு உட்காந்துருக்கேன். அவர் பேச்ச கேட்கணும். சார் ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அப்புறம் இங்கே ஆடாம ஜெயிச்சவங்க அவங்களுக்காக வந்த எல்லாருக்கும் நன்றி. ஷான் ரால்டன் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய எல்லா மூவிஸ்லையும் அவர் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அவரோட மூவி வர்றது எங்கள் எல்லா டீமுக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விளையாட்டை மையமாக வச்சு எடுத்த பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. லகான், சக்தி இந்தியா, தமிழில் வெண்ணிலா கபடி குழு, அந்த வரிசையில் இந்த படமும் இடம் முடிக்கும் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியுது. தமிழ் சினிமாவுக்கு புதிய வரவாக உதவுகின்ற, அதுவும் குறிப்பாக டைலாக்ன்ற வசனம் மட்டும் எழுதுறதுக்கு இப்போ தனியாக ஆள் கிடைக்கிறது இல்லை. இப்போ டைரக்டர்களே டைலாக் எழுதுகிறாங்க. அது ஒரு வெற்றிடமாகவே இருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிற சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரபுதேவா வந்து ஹிந்தி படம் டைரக்ட் பண்ண போயிட்டாரு. இங்கே நல்ல டான்ஸர் இல்லையா நினச்சிட்டு இருந்தேன். இந்த கருணா வந்து படத்தில் ரொம்ப டான்ஸ் கலைக்கு எடுத்திருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சாங் ஏற்கனவே நான் வந்து இதில் டிவியில் பார்த்துட்டேன். ஜெயா டிவி எல்லா டிவிலையுமே ஒரு சாங் பார்த்தேன். அந்த சாங் நல்லா ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது வந்து 99% வந்து டீம் ஒர்க் தான். ஏன் 99%? 1% ஏன் விட்டானா ராஜேந்திர சார் இருக்காரு. ஸோ அதனால் நான் 100% சொல்ல முடியல. 99% டீம் ஒர்க். இன்னைக்கு நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னா நான் கொடுத்த சில வெற்றிகள் காரணம். அந்த வெற்றிகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோல் கொடுத்து அப்பப்போ வந்து நிறைய புத்திசாலிகள் அமைஞ்சாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர், ரொம்ப ரொம்ப முக்கியமானவன்னு சொல்லணும், ஏன்னா பத்ரி. என்னோட பல வெற்றிகளை வந்து பெரும் பங்கு வந்து பத்ரி தான் சேரும். அந்த மாதிரி ஒரு திறமையானவர். ஒரு டிஸ்கஷன்ல வந்து எனக்கு முகமறியாமல் என் டிஸ்கஷன்களை வந்து என்னோட உதவி இயக்குநராகி, எனக்கு எழுத்தாளராகி, கோ டைரக்டராகி, என் கம்பெனியில டைரக்டராகி, அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் ஒருத்தனாகி, என் சகோதரனாகி இன்னைக்கு வந்து நல்லா உயர்ந்து நிற்கிறாரு. மிகப்பெரிய திறமைசாலி, படிப்பாளர், அட்வொகேட், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, ஒரு சிறந்த இயக்குனர், எல்லா தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல குணத்துக்காக தான் அவர் வந்து இப்போ நல்லா இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு இந்த படத்தை கொடுத்த சுதீர் சார், மதுசூதன் சார், 2 பேருக்கும் என்னுடைய
கைதட்டில் வாங்கினா மதுசூதன் சார் பேர் சொல்ல மாட்டிருக்கீங்க. மதுசூதன் சார், சுஸ்ரீ சார் ரெண்டு ரொம்ப நன்றி. பத்ரி இந்த வெற்றியின் மூலம் இன்னும் நிறைய பெரிய படங்களை பண்ணணும்னு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். ஏன்னா பத்ரியோட வெற்றி வந்து எனக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி. இந்த அன்பே சேர்த்துல ஒரு டைலாக் வரும். ஏன்னா இதுக்கு மேலே பத்ரியை நான் ரொம்ப பேச கூச்சமா இருக்கு. ஏன்னா ஒரு சொந்த சகோதரனை வந்து பேசுறது வந்து இந்த அன்பே சேர்த்துல மாதவன் கமல் சார் சொல்லுவார், இதெல்லாம் லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுன்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு பத்ரியை பாராட்டுறது. பத்ரி ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஏன்னா பத்ரிக்கு ரொம்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க தெரியும். நான் அவரும் கொஞ்சம் ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. பெரிய ரேஞ்சில் வரணும் பத்ரி, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் என்னோட இன்னொரு ரொம்ப என்னோட ஃபேவரேட் ஒருத்தர் இருக்காரு, கருணா. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்ரி சந்தானம் பார்க்க வந்தால் நானும் சந்தானம் பத்ரிலாம் பேசிட்டு இருந்தோம். தெலுங்குள்ள படத்தில் வந்து சந்தானம் கெஸ்டோடு ஒரே ஒரு நாள் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த டேட் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. அப்போ சந்தானம் வந்து ஒரு பழைய இன்சிடென்ட் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. என்னன்னா வீராப்புன்னு ஒரு படம் பத்ரி தான் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சாயங்காலம் ஷூட்டிங் லொகேஷனுக்கு போகிறேன், சந்தானம் உட்காந்துருந்தாரு. அப்போ சந்தானம் அப்கமிங் ஸ்டேஜ். என்ன சந்தானம் எத்தனை ஷேர் முடிச்சிங்களா ஷூட்டிங்னாங்க. இல்லை சார் இன்னும் ஷார்ட்டே வரலன்னாரு. நான் விளையாட்டுக்கு பத்ரிகிட்ட சொன்னேன், பத்ரி பார்த்துக்கோங்க சந்தானம் பெரிய ரேஞ்சில் வர போறாரு, பின்னாடி ஒரு நாளைக்கு நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் பாருங்கன்னு விளையாட்டா சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சந்தானம் ஞாபகம் வச்சுட்டு சொன்னார், பாருங்க சார் அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாய் மூர்த்தம் பலிச்சிருச்சு, உண்மையாகவே பத்ரி எனக்கு அது ஒரு நாள் டைட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அப்போ நம்பல, சரி நம்ம நாக்கு கறி நாக்கு வேணுமோன்ட்டு. பட் போன வருஷம் வந்து கருணாட்ட சொன்னேன், நான் கருணா கலகலப்பில் நடிக்க வரும்போது சொன்னேன், அடுத்த வருஷம் என்ன கருணா டேட் வைக்க எல்லாம் அல்லாட போறாங்கன்ட்டு. பார்த்தா அவரு ஹீரோ நடிச்ச படத்துக்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனே வர முடியாத அளவுக்கு அவர் பிஸி ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே வருஷத்துல கருணாவோட வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே மாதிரி சினிமாவில் வளர்ச்சின்னு தெரியுது என்னன்னா 4 பேர் நம்ம பேரை சொல்லணும். ஒரு டிஸ்கஷனுக்கு வரும்போது அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இந்த ஆர்டிஸ்டை போடலான்னு சொன்னா வந்து அவர் மார்க்கெட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பிசினஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க, சார் இந்த டெக்னீஷியனை போட்டுக்குவாங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ அடிக்கடி வந்து ஷான் ரோல்டன் பேரை கேட்குறேன். நிறைய பேர் வந்து சார் நல்ல மியூசிக் போடுறாரு சார், நம்ம படத்தில் போடலாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற நல்ல அற்புதமான மியூசிக் டைரக்டர், நல்ல சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் பத்ரி அண்ட் ஹோல் டீம். ஆடாம ஜெயிச்சோம்னா பெரிய வெற்றியடைய உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி. சிறப்பான இந்த ஆடாம ஜெயிச்சோம்ட திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற பிரமுகர்கள், முன்னாள் இருக்கிற பிரமுகர்கள், அப்புறம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், மேலே உட்காந்து விசிலிச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடைசியில் பேசுகிறவங்களுக்கு வந்து லைட்டாக போய் மைக் ஆஃப் ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கே அந்த நிலைமை தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். ப்ரொடியூசர் சிவா பேசும்போது சொன்னார், அதாவது சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றி அவங்கள சந்தோஷப்படுத்தின ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் மதுசூதனன் அவர்கள், அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க வந்து அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமா இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது டைரக்டர் பத்ரி. நான் வரும்போது யாருக்கிட்ட ஒர்க் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிப்பேன். அப்போ நம்மளோட சுந்தர்கிட்ட தான் ஒர்க் பண்ணாரு, நம்ம ஊருக்காரர் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணாருன்னே அப்போ கண்டிப்பாக ஹியூமர் அந்த இது டச் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ விக்ரமா சின்ன இன்ட்டு கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பேசக்கூடியவர் பத்ரி அவர்கள், லாயரா பேசிக்கா அதெல்லாம் சொன்னாங்க. சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நல்லா வளர்ந்து வந்து நல்ல பேர் எடுத்துருக்கிற ஷாம் அவர்களுக்கு. அப்புறம் இங்கே வரல, ஆனால் ஹீரோவாக ப்ரமோட் ஆகியிருக்காரு கருணா, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொசிஷன் கிடைச்சிருக்கு நம்ம சிவா அவர்களுக்கு, டைலாக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் முதல் சாதாரணமாகவே சிவா நல்லா ஹியூமராக பேசக்கூடியவர். அதனால் அவருக்கு வந்து படத்துலேயும் அதே மாதிரி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீம் முன்னே அவர் போட்டிருக்க எல்லா கலைஞர்கள் அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 4-5 மாதம் இல்லை ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது
இந்த கதைக்காகலாம் அப்படி இப்படி மண்டை உடைச்சிட்டு இருக்கிறதுல டெய்லி நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை பார்த்தாலே அதுலேருந்தே கதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ கூட இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்கு, இதில் வந்து எவ்வளோ ஊழல் நடந்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட கதை பண்ணோம்னு சொன்னோம்னா ரியாலிட்டியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொன்னேன். இப்போ இன்னைக்கு ஆறாம் ஜெயிச்சுட்டு அந்த ரியாலிட்டியை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காருங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே ஒரு நம்ம இது ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஒரு படத்தில் கிடைக்கும். அது வந்து இந்த படத்தில் வந்து அவர் டெய்லர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு புது ட்ரெண்ட் இன்னைக்கு. ஏன்னா பேட்டி எடுக்கும் போதெல்லாம் கேட்குறாங்க என்னன்னா அந்த பேட்டி எடுக்கிற ஆளுக்கு என்னன்னு தெரியல என்கிட்ட. சார் இன்னைக்கு வந்திருக்கிற நாளை இயக்குனர், இன்னைக்கு வந்திருக்கிற நாளை இயக்குனர் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, நல்லா செய்யறாங்க, ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, படம் பார்த்தே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது கான்ட்ரவர்சியா ஏதாவது சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரியே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை எல்லாருமே நல்லா படிச்சிருந்தாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் நிறைய அசிஸ்டண்டாக இருந்து தான் படம் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. இப்போ அப்படி இல்லை, படத்தை பார்த்தே வந்து கற்றுக்கிறதுக்கு அது ப்ராக்டிக்கலாக வந்து படத்தை பார்த்தே கற்றுக்கிட்டாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர அளவுக்கு இவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பத்ரி அவர்கள் வந்து சுந்தர் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாரு. அதனால் இந்த படத்தில் நடிச்சவங்க தொகுப்பாங்க அவங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அவங்க தான் நிறைய நேரம் பேசினாங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றியோட சந்திப்போம் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். டைம் என்ன ஆகுது? இல்லை எவ்வளோ டைம் அதை மட்டும் சொல்லிடுது. அதான் மெயின். எல்லாருக்கும் அந்த அம்மா தொகுப்பால் வந்து ஒரு நிமிஷம் நாங்க 20 minutes. நன்றி. மன்னிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பேச வந்திருக்கிறேன் என்று கேட்டால் அதற்கான விளக்கத்தை பின்னால் தருகின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய என் இனிய நண்பர் இயக்குனராக, கதையாசிரியராக, வசனகர்த்தாவாக தன்னுடைய முத்திரையை பதித்த ஒரு இனிய நண்பர், நல்ல இயக்குனர், எல்லாவற்றுக்கும் மேலாக நண்பர் என்று சொன்னேன் அந்த கே பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தின் இயக்குநருமாகிய பத்ரி, அவருடைய குருநாதர், படங்களை மிக நகைச்சுவாக இயக்கக்கூடிய பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் வரை எல்லோரையும் இயக்கிய நல்ல இயக்குனர் இனிய நண்பர் சுந்தர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய திரைப்பட உலகத்தின் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக, என் இனிய நண்பராக, திரையுலகத்தில் ஒரு புது வசந்தத்தை ஏற்படுத்தி தன் திறமை என்பது என்றும் வானத்தை போல என்று நிரூபித்த என் இனிய நண்பர் விக்ரமன் அவர்களே, மற்றும் இந்த அரங்கத்தில் இருந்து அமர்ந்து இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய கலை உலகத்தை சார்ந்த நண்பர் சிவா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அத்தனை பேரை வாழ்த்துக்கூடிய நான் வந்து பட்டியல் போட்டேன்னா நேரம் போதாது. இருந்தாலும் அத்தனை பேர் சொல்லணும். அது சொல்லாமல் போக முறை அல்ல. ஆனா பொறுப்பில் இருக்கிற பெரியாது சொல்வது எனக்கு ஒரு பொறுப்பு என்ற காரணத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் தயாரிப்பாளர் சிவா அவர்களே, இந்த படத்தின் கதையாசிரியர், எழுத்தாளனை பாராட்ட வேண்டும். நடிகருக்கு அப்பாற்பட்டு கதையின் இந்த படத்தின் எழுத்தாளராக வசனகர்த்தாவாக இருக்கக்கூடிய நண்பர் சிவா அவர்களே, எப்படி என்று கேட்டால் நான் சிவனை எப்பொழுதும் மறப்பதில்லை. 3 சிவா, உலகத்துக்கே ஒரு சிவன், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்படிப்பட்ட சிவன், அந்த சிவனை மறப்பேனா? ஒரு பக்கம் தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் சிவா, இன்னொரு பக்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சிவா, இன்னொரு பக்கம் நடிகர் எழுத்தாளர் சிவா, இப்படி 3 சிவா.
இப்படி இந்த 3 சிவா இவர்களுக்கு மத்தியிலே நான் பேச வேண்டும் என்றது உங்களுக்கு அதை கேட்பதற்காகவா? ஆனால் இந்த திரையுலகம் தான் எங்களுக்கெல்லாம் போட்டது பூவா. அப்படி இவர்களுடைய பேரை எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் தானு, ஏன்னு தானு எனக்கு வந்து ஒரு விதத்துல முதலாளின்னு சொல்லணும். என்னுடைய நண்பர் கூலிக்காரன் படத்தில் எனக்கு பாடலாசிரியராக இசையமைப்பாளராக என்னை வைத்து படம் எடுத்து ஒரு திரைப்பட முதலாளியும் கூட. ஏன்னா சினிமாவில் முதலாளிகளை மறக்க கூடாது. அந்த அடிப்படையில நம்ம தானிலிருந்து தொடங்கி நம்முடைய எச் முறையிலிருந்து எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைவர்களுடைய நடிகர்கள் எனக்கு வந்து விமல எல்லாம் பார்த்தா பெருமையா இருக்கு. விமலை பார்த்தாலும் சரி, நம்ம சிவா பார்த்தாலும் சரி, வந்திருக்கக்கூடிய இந்த சதீஷா இருக்கட்டும், அடுத்த கலைஞர்களுடைய என்னுடைய இனிய நண்பர் சத்யராஜுடைய புதல்வன் சிபியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அங்கு வந்து வாழ்த்திட்டு உட்கார்ந்து சதீஷா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இசையமைப்பாளர் என்ற முறையில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த சந்தோஷ் அப்புறமா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், என்னால் பட்டியல் போட முடியல, நீண்டு கொண்டே இருக்கின்றது. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையிலே ஜிகர்தண்டா மூலம் புகழ்பெற்ற நம்முடைய சினிமாவாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடிக்கக்கூடிய கருணா இருக்கட்டும், அடுத்தது இந்த படத்தின் கதாநாயகி விஜயலட்சுமியா இருக்கட்டும், அவருடைய இனிய நண்பர் அகத்தியனுடைய புதல்வி, இப்படி வந்து என்னால யார் பேர் விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அத்தனை பேர் மேடையில் இருக்காங்க. அப்புறம் இந்த பங்கனுக்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய நண்பர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே மற்றும் என்னை ஏற்றிவிட்ட ஏழைப்படிகளாம் கரையேற்றிய துணைகளாம் என்னை வாழ வைக்கக்கூடிய எனது தமிழக ரசிக பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, தொலைக்காட்சி எடுக்கின்ற நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்ன கேட்டா எனக்கு ரொம்ப இந்த டைம் 20 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு இந்த பேர்லாம் சொல்றது போட்டேன்னா பட்டியல் போட்டா இதாயிட்டு எல்லாவற்றுக்கும் மேல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரதுக்கு மூல காரணம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுதீர் அவர்கள், ஸ்கைலைட் கிரியேஷன்ஸ் சுதீர் அவர்களும், இந்த அப்ஷா பிலிம்ஸ் உடைய தயாரிப்பாளர் மதுசூதன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் விசில் சத்தம் வரும் என்பதற்காக பேசுவோம் அல்ல, பேசினால் விசில் சத்தம் வர வேண்டும். நான் பல மேடைகளை பார்த்தவன், பல கைத்தட்டல்களை பார்த்தவன், பல விசிலை பார்த்தவன், பல போராட்டங்களை பார்த்தவன். அதனால எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரதுக்கு என்ன, எப்பயுமே ஒரு சித்திரம் இருக்கிறது என்று சொன்னால் சித்திரம் சுவரை நினைத்து பார்க்க வேண்டும். சுவர் இல்லாமல் சித்திரத்தால் வாழ முடியாது. அதை போல சித்திரம் அடுத்து யாரை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சுவர் கூட அடுத்தது தன்னை தீட்டிய கரத்தை தான் சித்திரம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு எந்த சித்திரத்தை கரம் தீட்டுகிறதோ சித்திரத்தில் இருக்க வேண்டும் தரம், அது இருந்தால் தான் சித்திரமாகும் விசித்திரம். அப்படி ஒரு சித்திரத்தை தீட்டிய கரத்தை, சித்திரத்தை தாங்கக்கூடிய சுவற்றை எண்ணி பார்ப்பதை போல இன்னைக்கு வரைக்கும் நான் என்னை உருவாக்கிய தயாரிப்பாளர்களையும் என்னை உருவாக்கிய இந்த திரையுலகத்தையும் நான் எண்ணி பார்க்கக்கூடியவன். இன்னைக்கு நான் மேடையில் நீங்க நிக்கிறேன் நல்லா என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்ஷா அல்லாஹ், பிஸ்மில்லா, பிரைஸ் தி லார்ட். மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாம் உள்ள இறைவன், அந்த இறைவனோட அருளால தான் இன்னைக்கு நான் மேடைக்கு வரேன்னு சொன்னா எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. சிறப்புரை என்று போட்டு விட்டார்கள். சிறப்புரை என்று போட்டு விட்டதுக்கு பின்னாடி டி ராஜேந்தர் எம்ஏ பட்டம் போடல, எனக்கு வேணாம். ஏன்னா நான் படிச்சு வாங்கின பட்டம். சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட என் பேருக்கு முன்னாடி நான் பட்டம் போட்டுக்கிட்டதே இல்லை. நான் அந்த பட்டத்தெல்லாம் நம்புறது இல்லை. ஏன்னா சினிமாவோட பட்டம் அப்பப்போ பறந்துடும். இதுதான் உண்மை. பட்டம் ஆகிவிடும் சமயத்தில் தம் பட்டம். நான் படிச்சு வாங்கின பட்டம் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம், அதை உணர்ந்துருவேன். அதனால யாரு நம்மளை உருவாக்குறாங்களோ அவங்க நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சுதீர் அழைத்தார். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தின் ப்ரொடக்ஷன் டிசைனர் வெங்கட், அவர் என்ன மறக்கவே முடியாது. என்னுடைய நண்பர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களோடு அவரை நான் சந்தித்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட அவர் தயா படத்துக்காக என்னுடைய சிம்பு கார்டனில் சிம்பு கார்டன்ல சிட்டு போடுறதுக்காக வந்த அந்த வெங்கட் அன்று தொற்று பழக்கத்தும் இந்த படத்தை டிசைன் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய அவர் இதுக்கு வரணும் நினைக்கின்றார். இவர்கள் எல்லாம் மீறி திரைப்பட உலகத்திலே என்னால் உருவாக்கப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு படத்தை கொண்டு வந்து படம் எடுத்தால் என்ன நான் எம்ஜி சொல்கிறேனோ எஃப்எச் சொல்கிறேனோ
போட்ட திருவண்ணாமலை மீனாட்சி திரையரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த இனிய நண்பர் ஜெயக்குமார் மற்றும் அவரோடு வந்த திருப்பதியை சார்ந்த திரையரங்கத்திலே படம் போடக்கூடிய இனிய நண்பர் சுந்தரம், இவர்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்று இவர்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று சென்று வர வேண்டும் என்று சொன்ன என்னுடைய இளைய சகோதரன், அதாவது என்னுடைய தம்பி வாசு, எதற்காக ஏதாவது சொல்லிடுன்னு சொன்ன தண்ணி இது எல்லாத்துக்கும் மேல என்னை இந்த விழாவுக்கு வர்றதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு இதயம். அது யாருன்னு கேட்டா இந்த படத்தின் இயக்குனர் பத்ரி, ஒரு வழக்கறிஞர், நல்ல ஒரு பேச்சாளர். இயக்குனர் விக்ரமன் கூட அவரை பத்தி சொன்னாரு. நல்ல பேச்சாளர், நல்ல பண்பாளர். நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் அவர் ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, நான் வேலூர்ல ஒரு திரைப்பட அரங்கம் 2 தியேட்டர் டிஆர் காம்ப்ளெக்ஸ், அதுல ஒன்னு சிலம்பு திரையரங்கம், இன்னொன்னு குரல் கலையரங்கம். அந்த 2 திரையரங்கத்துல தியேட்டர் எடுத்தோம்னா படம் போடுறதுக்கு ஆஸ் ஏ எக்ஸிபிட்டரா, அதாவது ஒரு திரையரங்க உரிமையாளர் நான் ட்ரை பண்ணப்ப என் திரையரங்கத்துக்கு நான் கேட்டு போட்ட ஒரு படம் வீராப்பு என்ற படம். அந்த படத்தின் இயக்குனர், எல்லாத்துக்கும் மேல அந்த படத்தை நடித்த நடிகர் சுந்தர். என் திரையரங்கத்தில் ஒரு படம் போட்டதுக்கே அந்த படம் போட்ட அவங்களுக்கு பெருமை. ஆனா என் தியேட்டர்ல அந்த படத்தை கேட்டு நான் நாத்தார் கார்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அந்த திரையரங்கத்தில் போட்ட அந்த படத்தை கொடுத்த அந்த இயக்குனருக்கு என்னை அழைத்த போது நான் திரும்ப அந்த மரியாதை கொடுத்துடணும். அந்த மரியாதைக்காக வந்து எல்லாத்துக்கும் மேல இந்த பங்கனுக்கு டி ராஜேந்திரன் வராரா, அவர் வந்தாக்கா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நான் வரணும்னு என் தாய் சொல்றாங்க. என் தாயோட அந்த அன்புக்காவது நீங்க வர வேண்டும் என்று சொன்ன அவருடைய வார்த்தை, அது மட்டும்தான் நீங்க வர வச்சது. எல்லாரும் வாழ்ந்ததை விட அந்த தாய் எங்க இருந்தாலும் ஒரு தாயின் சபதம் எடுத்தவன், தாய் தங்கை பாசம் எடுத்தவன், ஒரு தாயின் சபதம் எடுத்தவன், தாய் தங்கை பாசம் எடுத்தவன், என் தங்கை கல்யாணம் எடுத்தவன், தங்கைக்கு ஒரு கீதம் எடுத்தவன், தாய்மார்களுக்காக எண்ணற்ற படம் எடுத்தவன். அந்த தாயோட அந்த உணர்வு, அந்த தாய்மார்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி அவங்க நீங்க வரணும்னு நினைக்கிறாங்க என்று அவர் சொன்னார. அவர் நான் வர வேண்டும் என்று நினைத்தார். அவர் நினைத்த காரணத்தால் என்னுடைய விழிகளை உண்மையிலேயே ஆனந்த கண்ணீரால் நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மகனை ஈண்டெடுத்து அவருக்கு இந்த ஒரு மரியாதை எல்லா இந்த உலகத்தில் சினிமாவில் வெற்றிலாம் வரும் சார். என் இளைய நண்பர் பாக்கியராஜ் பார்க்காத வெற்றியா, இயக்குனர் பாலராஜா அவர்கள் பார்க்காத வெற்றியா, இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள், இயக்குனர் சிகரம் அவர் பார்க்காத வெற்றியா? என் இளைய நண்பர் என்னுடைய எனக்கு பின்னாடி வந்தவர் தான். ஆனா அவர் ஜெயித்த விக்ரமன் அவர் பார்க்காத வெற்றியா? சினிமால வெற்றி தொழிலாம் மாறி மாறி வரும். உடனே வெற்றி பெற்றவன காலர் தூக்கி விட கூடாது. Because I never raise my collar because I am a very good scholar. I never raise my collar. நான் ஒரு சாதனையாளர் என்று சொல்லிக் கொள்வதே இல்லை. Property means the appreciation will be there and the depreciation will be there. Account means the profit will be there, the loss will be there. Life means the up and downs will be there. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கும், அதான் வாழ்க்கை. சக்கரை மேலே இருக்கும் கீழே வரும். சக்கரை மேலும் கீழே மாறி மாறி வந்தாதான் சக்கரம் ஓடும். நான் மேலேயே இருப்பேன்னு சொன்ன ஒரே இடத்துல நிற்கும். இதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம், அது சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வாழ்க்கைங்கிற சக்கரத்துல வெற்றி தோல்வி என்ன பண்ண லைஃப் எல்லாரோட வாழ்க்கையும் மோர் ஆர் லெஸ் சேம். எப்படின்னு கேக்குறீங்களா? லைஃப் இட்ஸ் a game. Sometimes only we will get the name, we will get the fame. Sometimes we have to face the shame because life is a game. Because enna T. Rajendra MA, I am not ready to expose myself as a literate, MHD, Master of Higher Education, but I never expose myself, I never show myself as an educated person in the film industry. நான் ரொம்ப ஹைட் பண்ணி I will suppress myself, I will oppress myself, I will depress myself, I will express as well. நான் ரொம்ப சாதாரணமானவனா, தலைக்கு என்ன கூட போடுறது இல்லை என்ன. ஆனா இந்த தலை நினைச்சு பார்க்குறது என்ன
ஓடுறதுல என்ன இந்த தலை என்ன நினைச்சு பார்க்குது என்ன? ஏன்னா ஒருதலை காதல் ஒரு படத்துல வந்தேன்னா இன்னைக்கு ஒருதலை காதல் ஒரு படத்தினுடைய கதை இயக்குனராக இருக்கிறேன். என்னுடைய மகன் இன்றைக்கு என்னுடைய சிம்பு, என்னுடைய மகன் சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர் கதாநாயகனாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒண்ணுல ஒரே ஒரு அவர் கதாநாயகன் இருக்கிற காலத்துல வீராசாமி ஒரு படத்தில் நடிச்சேன். அவர் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கூட நான் கூப்பிடல. யாராவது படத்துக்கு அவருடைய நட்புக்காக போய் நடிப்பாரு. அவரை போய் நான் கூப்பிட்டதே இல்லை. அங்கத்தான் உடனே நீ தலைக்கணும்னு கூடாது, தன்னம்பிக்கையோட இலக்கணத்தை நீங்க கத்துக்கணும்னு மட்டும்தான் சொல்றேன். தலைக்கணமாக இப்ப நிக்கும் முருகன் கைத்தட்டாரு என்னை பத்தி தெரியும். என்னை மதிக்காத இடத்துக்கு நான் போவே மாட்டேன். மதிக்கிற என்னை மதிச்சுட்டா மண் குடிசை கூட மதிப்பேன். என்னை மதிக்காத மன்னாதி மன்னனால மவுண்ட் பேட்டன் பிரபுனால போக மாட்டேன். அது ஒரு ஜில்லு. மேடையில பேசணும்னா இப்ப சிறப்புரைன்னு சொல்றாங்க. எப்படி சிறப்புரை வரும்? எங்க இருந்து கிடைக்கும்? ஏன்னா காலேஜில் படிக்கும் போது, பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது என்ன ஆகும் லைஃப்ல, காலை செருப்பு போடுறதே கஷ்டம். ஏன்னா வேட்டி கட்டிட்டு போவேன். என்ன மாப்பிள்ள வேட்டி கட்டிட்டு வரேன்னு கேட்பான். அப்ப சொல்லுவேன், பேண்ட் போட்டா செருப்பு போடணுண்டா, வேட்டி கட்டினா செருப்பு இல்லாம கூட வரலாம். எல்லாத்துக்கும் மேல வேட்டி அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு வரும்போது வேட்டி பரட்டி கட்டிட்டு வரலாம். ஆனா பேண்ட் அழுக்காயிட்டா பரட்டி போட முடியாதுடா அப்படின்னு சொன்ன. அப்படி காலுக்கு செருப்பு கூட வாங்க முடியாது. என்ன இன்னைக்கு ஒரு சிறப்புரை ஆற்றக்கூடிய அளவுக்கு இந்த சினிமா உலகம் ஆக்கியிருக்குன்னா ஆண்டவனுக்கு நன்றி. அந்த ஆண்டவனுக்கு அப்புறம் என்னோட திரையரங்கத்தில் உட்கார்ந்து பார்த்து என்ன ஆளாக்கு இந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி. என்னை வளர்த்து விட்ட மீடியாக்களுக்கு நன்றி. மீடியாவில் சில பேர் அப்படி இப்படி எங்க என்னை பத்தி பிடிக்காதவங்க, மீடியான்னா சில பேர் அப்படி இப்படி எழுதுதான் செய்வாங்க. கதிர்னு சொன்னாக்க நெல்லு விளையிற மாதிரி இருந்ததுன்னா நெல்லும் விளையும் பதறும் விளையும். நெல்லை மட்டும் தான் பார்க்கணும், பதற பார்க்க கூடாது. பதற பார்த்து பதறவே கூடாது. லைஃப்ல உங்களுக்கு நான் என்ன சொல்றது தெரியுமா? இப்ப என்னன்னு கேட்டா இதெல்லாம் பத்தி பேசணும் ரொம்ப நேரம். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப டு பி frank with you, this time it's not enough for me to express my views. அதுக்கு காரணம் என்னோட மை டைம். வாழ்க்கையில டைம் என்பது என்னன்னு கேட்டா டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா why I am talking about this time means I am doing the research in the horoscope and the numerology and the radiology. எல்லாத்தையும் பத்தி நான் ரிசர்ச் பண்றேன் more than 35 years. இப்ப நான் வந்து விக்ரமன் சார் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். நீங்க ஏன் தாடி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வைத்திருப்பது தாடி, நானும் வைத்திருக்கிறேன் தாடி. நான் உங்களை நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் தேடி, நீங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள் நாடி. நான் பிடித்தது உங்களுடைய, பிடித்து பார்த்ததுண்டு உங்களுடைய நாடி. திரையுலகத்தில் வெற்றியோ தோல்வியோ நான் போனதில்லை வாடி. வெற்றியோ தோல்வியோ நான் போனதில்லை வாடி. காரணம் நான் பல கட்டங்களில் சூடி இருக்கிறேன் வாகை சூடி, நின்று இருக்கிறேன் வாகை சூடி. ஆனாலும் தோல்வி கண்ட போது நான் போனதில்லை வாடி. ஏன்னு கேட்டா லைஃப்ல வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? only the time. I need the நேரம். நேரம், what's the meaning for the நேரம்? அதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. according to the phonetics என்ன பாத்தீங்கன்னா அந்த நேரம் அதை பிரித்து பார்த்தால் நேரம் அது இருக்கு பாருங்க. ரம் அடிக்கிறவன் எப்படி தம் அடிக்கிறவன் உலகத்தை தம் அடிக்கிறவன் செய்ய பாருங்க. ட்ரம் அடிக்கிறவன் விட தம் அடிக்கிறவன் ரொம்ப செயலா அடிப்பான். ஏன்னா உடனே கையில மாதிரி இருப்பாரு. படைச்ச இறைவன் மேல பார்த்து ஊதுறான். அவன் நினைச்சா ஊதுறான், இவன் போடுவான். இவன் ஊதுறான், தம் அவளை செயலா அடிக்கிறான். நான் தம் அடிக்க மாட்டேன், அதனாலதான் சொல்றேன். நான் அடிக்கிறது இல்ல தம்மு, நான் ஏற்கிறது இல்ல ரம்மு. அதனாலதான் இந்த மக்களால் என்ன கட்ட முடியல. ஓ ரம்மு. அதனாலதான் தோல்வி வந்தா எனக்கு வந்து சேர்றது இல்ல பாரம். என்ன யாரும் கட்ட முடியாது வாரம். என்னோட படங்கள் ஓடி இருக்குது அத்தனை வாரம், பல வாரம், ஒரு வருஷத்துக்கு 50 வாரம். இங்க மதுசூதன் பேர் இருக்காரா? தெலுங்கு ஒரு மதுசூதனரோ என்னோட உயிரோட படத்தை டப் பண்ணாரு. 2 வருஷம் ஓடுச்சு. தமிழ்நாட்டில் ஆந்திராவில் எப்படி நாங்க எங்கேயும் நிற்ப முடியல. தெலுங்கு பாக பெருசு, ஹிந்தி மாலுமே. If you want I can talk in English. If I'm in London I will. If I'm in Rome I will become like the Roman. Yes. நான் ஒரே ஒரு படத்தை ஒரு தங்கை கோவில் போய் வந்து நான் வந்து ஒரு சூழல்
போல ஒரு கேரக்டர் பண்ணேன். பண்ணதுல போய் நான் அந்த கேரக்டர் போய் வாழைய மச்சி வாழைக்காய் பச்சி அப்படின்னு சொன்னேன். டி ராஜேந்திரன் மச்சி ஓகே என்ன மச்சி மச்சி நீ பிச்சு போட்டதா நினைச்சு வச்சுக்க. அந்த படத்துல நான் சம்பாதிச்சது அத்தனை கோடி என்ன பார்த்து சொல்லுவான் நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்னா நான் இல்லப்பா ஹீரோ. அப்புறமா சொன்னேன் நான் ஹீரோ இல்ல இல்ல நீ ஜீரோ. நான் ஹீரோ இல்ல இல்ல நீ ஜீரோ. பார்த்தேன் சார் நான் ஹீரோ இல்ல இல்ல நீ ஜீரோ. நீ அச்சி வச்சி நீ தண்டனக்கா அவ்வளவுதான் உனக்கு தெரியும். ஏய் தண்டனக்கா நீ சொல்றிய A.R. Rahman working with T. Rajendra once upon a time. He was working with me as a keyboard player. ஆஸ்கர் வாங்கின A.R. Rahman என்ற இன்ஸ்பிரேஷன் என்னை இன்ஸ்பயர் பண்ண மியூசிக் டைரக்டர் T. Rajendra சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நீ என்ன பத்தி சொன்ன தண்டனக்கா சொன்னா என்ன சொன்ன? நான் சம்பாதிச்சிருக்க பணம் தண்டனக்கா. நீ சொன்ன தண்டனக்கா எப்படி என்னோட நாலேஜ் தெரியுமா? ஒரே ஒரு நாள் மெய்க் வை. Just you put the mic, you give the platform. என்ன பார்த்து ஒருத்தன் கேட்டான் T. Rajendra நீங்க உங்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு கிடைக்கணும். பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னு ஒருத்தன் மாயத்தை சொன்ன என் ஊர்ல. நான் உடனே சொன்னேன் எனக்கு ஆண்டை எழுதி கொடுத்தே போறோம். நான் மாயத்தை பிளாட்ஃபார்த்துல தட்டி தட்டி பாடிட்டு இருந்தேன். நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா அந்த பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருந்து பாடிட்டு இருந்தேன்னு வச்சுங்க என் வாழ்க்கை ஆயிருக்கும் தரிசு. இந்த அளவுக்கு சினிமாவோட கடவுள் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. இதுவே பெருசு. இதுக்கு மேல ஒரு பிளாட்ஃபார்ம் ஆண்டவன் கொடுத்தா அது பரிசு. நீ உடனே T. Rajendra தரிசுன்றான், T. Rajendra பெருசுன்றான், T. Rajendra பரிசுன்றான். அப்படிலாம் நினைச்சா ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் தமிழ் தமிழா இருந்தாலும் சரி ஆங்கிலமா இருந்தாலும் இந்த அலிட்டரேஷன் நாட் ஒன்லி இன் தமிழ். இஃப் யூ வாண்ட் யூ கிரியேட் a platform. அன்னைக்கு சொன்ன பத்ரிகிட்ட பேசி காமிச்சேன். As a lawyer, I was supposed to become a lawyer. I finished my LLB also. I done my PhD also. MA என்னோட புகழ சொல்றதுனால இவ்வளவு இருக்கிற நீ நுனிநாட்டுல பேசுற இங்கிலீஷ் கான்வென்ட் இங்கிலீஷ். I came from the Madras University and Anna University, but I am not from the Oxford University. But I will talk my oration, my narration, my presentation. With that I can stand forever. இதான் இருந்து எனக்கு இந்த ஆப்புன்னா இல்லாத உனக்கு என்ன எப்படி வைப்போம் ஆப்பு யோசிச்சுக்க. இதுக்குதான் சொல்றேன் ஏன் பெருமைக்காக சொல்ற. இவர் திறமை இருக்கிறவனே பண்ணுவான் கிண்டல். கடற்கர் கிண்டல் பண்ணா கடற்கரைக்கு போறோம்னு வச்சுக்கோ. இப்ப முன்னாடி நம்ம நண்பர் நடிகர் ஸ்ரீகாந்த் சார் பேட் பிடிச்சாரு. அவரு ஸ்ரீகாந்த் ஸ்டைல் அவர் பிடிச்சாரு. நான் கிரிக்கெட் பேசிக்கிறேன் அவர் ஸ்டைல் அவர் பிடிச்சாரு. நான் போனேன் கிரிக்கெட் பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்க முடியல கொடுக்கல அடிக்கிற போஸ்ட் அடிச்சு கொடுக்குறேன். அங்க பாக்ஸ் ஒரு நினைப்பட எடுக்கிறவங்க அங்க போய் ஸ்டில் நான் ஏன் நிக்கிறேன்னா இந்த ஸ்டில்லா தான் நிக்கிறேன். This is not a travel. இப்ப சிவா என்ஜாய் பண்றாரு because he is educated. எல்லாருமே பசங்க அடுத்த தலைமுறை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாலாஜி இருந்தாலும் சரி கருணாகரனா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சிபிஐ எல்லாம் சிபி பாருங்க அத்தனை வீட்டு பிள்ளைங்க இருந்தது. நம்ம கிருஷ்ணா கூட என்ன நண்பர் பட்டேல் சாரோட பையன் சிபி பாருங்க என் ஃப்ரெண்டோட பையன் என்ன மரியாதை எனக்கும் பாக்கியாச்சுன்னு கொடுத்தா பாருங்க. பிள்ளைங்கன்னா அப்படி வளர்க்கணும். முதல்ல மரியாதை வேணும். மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். இன்னைக்கு சொல்றேன் சார் மெயின் மேட்டர் எதுக்கு தெரியுமா வரேன். இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி பாடி எனக்கு ஒரு எலெக்ஷன் மீட்டிங் போனா கரெக்டா 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும். 9:50 போவேன். 10 நிமிஷத்துல பேசுற 10,000 ஓட்ட பறக்குவேன் 10 மினிட்ஸ்ல. அதே மாதிரி இப்ப எனக்கு கொடுத்த 20 நிமிஷத்துல எவ்வளவு நேரம் போயிருக்கு? 12 நிமிஷம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறது 8. உன்னோட டார்கெட் நீ 8 வச்சாத ரொட்டு நானு கை தட்டு பேசணும் பட்டு பட்டு அப்படியே தெரிக்கணும் பட்டு பட்டு. இந்த படம் ஓடி ப்ரொடியூசர் குவியும் துட்டு அது அப்படியே அவங்க திருப்பதி நட்டு பணத்தை குவிக்கணும் கட்டு மேட்ரு ஏதோ வந்ததுக்கு அப்படியே டப்பு 8 நிமிஷத்துல இனிமேலுக்கு வேற எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா மரியாதை இருக்குன்னு
சொன்னா என் பையனை கூட ரொம்ப மரியாதையா பேசணும் தான் என் பையன் சிலம்பரசன் வளர்த்துருக்கேன், குரல் வளர்த்துருக்கேன். ஒரு நன்றி சைடுல ஒரு சைடு சைக்கிள் கேப்ல என் பையனோட படத்துக்கு இது நம்மளோட டைட்டில் பாண்டியராஜ் ஜெயிக்கிறாரு. அந்த டைட்டில் வந்து அண்ணன் நம்மளுடைய பாக்யராஜ், அவர் என்னோட சீனியர், அண்ணன் சொன்னா தப்பு இல்லை, அவர் அண்ணன் தான் நான் சொல்லுவேன். அண்ணன் பாக்யராஜ் அவரோட டைட்டில் இது நம்ம கொடுத்துருக்க அந்த படத்தோட டைட்டில் போய் பாண்டியராஜ் கேட்டிருக்காரு, ஒன்னே கொடுத்திருக்காரு. அவருடைய பெருந்தன்மையை நம்ம முடிக்கிறேன், அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. சினிமாவில் அதுதான் வேணும். சினிமாவில் போகும்போது எதை எடுத்துட்டு போறோம், காலம் மட்டும் இமாதாவோட ரசிகன், அதனால சொல்றேன், இந்த காலம் மட்டும் ஏற்றி விட்டுருச்சுன்னு வச்சுக்க, அவன் காலத்தை விட்டு கும்பிட்டு உனக்கு ஏற்றி காட்டுவான் சூடம். காலம் மட்டும் இறக்கி விட்டுருச்சுன்னு வச்சுக்க, அவன் காலை கட்டிடுவான். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கியான்னு போடுவான். அதனால எப்பயுமே சாப்பிட்டு படுவீங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கணும், ஓடும். இதுதான் உங்களுக்கு நான் கத்துக்கிற ஒரே பாடம். ஏன்னா ஜனங்களா புரிஞ்சுட்டீங்களா? ஒரு 100 வயசு 110 வயசுல பேசுவேன். அவ்வளவு மிமிகிரி பண்றதுக்கு அதெல்லாம் காட்டுறதுக்கு வரல. இவ்வளவுதான் திறமை இருக்கிற ராஜேந்திருக்கு. இவ்வளவுனா சும்மா நம்ம ஆட்டிக்கிட்டே காலாட்டிக்கிட்டே இருந்து ஜெயிச்சுதான் நினைச்சா ரொம்ப கஷ்டம். நீங்க சினிமா உலகத்துல நீ நல்லா மார்க்கெட் இருந்தா யூ ஆர் கிரேட்னுவா. யூ ஆர் கிரேட். மார்க்கெட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா தரகாத கேட்டு அப்படின்னு. கொஞ்சம் வாட்டர் ப்ளீஸ். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஏன்னா இப்ப டயட்ல இருக்கிறேன், ஒண்ணு சினிமாவில் நடிக்கணும் இல்ல தடிக்கணும். ஒரு காலம் நடிச்சிட்டு இருக்கேன். நீங்க விஜய் மீட்டர் வேற வராம போயிட்டாரு, பரவாயில்ல, அவரை போய் பேசிட்டு இருந்தேன். அதனால என்னன்னா நான் காலையில டிஃபன் கூட சாப்பிடல, உண்மையை சொல்றேன். அதெல்லாம் தண்ணி உடனே பச்சை தண்ணி தான் சாப்பிடுறேன், வேற தண்ணி எல்லாம் சாப்பிடுறேன். நான் மட்டும் இது இங்க இது இருக்கணும் இறங்கி, அதெல்லாம் பண்ணல. நான் ஓபன். இதோட டைரக்ஷன் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் இருக்கிறேன். நான் என்ன செட்டப் பண்ணி கூட்டு வந்துருக்கேன். தப்பு. எவ்வளவு கலகலப்பா பேசிட்டு இருக்க பத்தியா? நான் ரொம்ப வீரமா ஜனனி போய் தமிழ்நாட்டு மகளே உங்க அதெல்லாம் வேற ஜாவாது இல்லைங்க. கலகலப்பா படம் எடுக்கணும். கலகல போட்டு டைலாக் ரைட்டர் கலகல படுத்துருங்க. நம்ம ஆள் இருக்காருல்ல பத்ரி, இந்த படத்தை கலகலப்பா எடுத்துக்கிறார். அது அதோட கிடைச்ச வெற்றி. கலகலப்பா இன்னும் ரொம்ப ஜோவியலா படம் எடுக்கணும். அந்த கலைஞருக்கு வந்து அவர் வந்து ஸ்கூலு சுந்தர் சிங் அவர்கிட்ட கத்திருக்காரு. அவரோட குருநாதனோட உள்ள பற்ற பாக்குற அவர் ஜெயிச்சிருவாரு. அடுத்த அந்த மியூசிக் டைரக்டர் பத்தி சொன்னா அந்த ஷான் ரோல்டன், அவர் வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணி காமிச்சாரு. ரோல்டன் படன் பர்டன். இதெல்லாம் எழுதி வச்சாலும் வராது. சிவானி செட்டப்பா பண்ணலாம் நினைக்காத. நீ ரூம் போட்டு திங்க் பண்ணணும். நான் திங்க் பண்றது ரூமே தேவையில்லை, எனக்கு டீமும் தேவையில்லை. சுந்தர் சாரே சொன்னார் பாத்தீங்களா, நம்ம வந்து நீ என்ன ஏற்றி விட்டு எந்த மேடையில விட மொழியே தெரியாத விட்டு மைனிங் அந்த கோப்பி அந்த நிகழ்ச்சி அற்புதம் கோப்பி. உங்களோட நண்பர் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, ரசிக்க வச்சுங்க. நம்பர் 2. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஆறாம ஜெயிச்சோம்டா, ஏன் கையிலே கொடுக்குறாங்க பேட். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேட்டிங் பண்ணுவேன். நான் படிச்ச ஏபிசியில பேட்டிங் பண்ணுவேன். நான் படிச்ச நேஷனல் ஸ்கூல்ல பேட்டிங் பண்ணுவேன். எத்தனை காலம் எடுத்து பேட்டு. அதனால என் கையில் இன்னைக்கு வந்து பேட்டுனா அதுக்கு காரணம் என்னோட ஃபேட். ஏன்னா இவனுக்கு நான் காலையில கொடுத்துருங்க டேட்டு. ஆனா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது ரொம்ப லேட். எனக்கு 20 நிமிஷத்துல மட்டும் இவ்வளவு மேட்டர். நான் கை தட்ட வாங்காம போயிட்டா பெரிய ப்ராப்ளம். ஏன்னு கேட்டா சிறப்பு ரெண்டு போட்டிருந்தா என்னையா பேசினா அப்படின்னு இந்த தொகுப்பாளர் எல்லாரும் 1 நிமிஷம் கொடுத்துட்டு ஒரு கூட நிமிஷம் கொடுத்து பெருசா பொழுது கட்டிட்டாரா அப்படின்னு பின்னாடி பேசக்கூடாது. ஏன்னு கேட்டா என்னோட படத்துல நடிக்கிற மதுரமுத்தோட தான் நம்ம சந்தியில கலக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரிய நீ மாட்டு டிஆரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவருக்கு என்ன பேசிட்டா பெருசா, ஆனா பொண்ணு சொன்னாதான் இந்த நாட்டில் ஈடுபடும், அது வேற விஷயம். அதனால ஏதாவது கொஞ்சம் கைத்தட்ட வாங்கி அவன் படத்தை பத்தி சொல்லணும். எனக்கு வந்து இந்த கிரிக்கெட்லாம் பத்தி ஒரு போட்டாங்க, the 11 fools of playing more than 11,000 fools of seeing மாதிரி கரெக்டா கேப்ஷன் போட்டாங்க. எனக்கு கிரிக்கெட்டை பத்தி இல்லைங்க,
நீங்க வந்து வேற இப்ப எம்ஏ ஹிஸ்டரி பத்தி பேசுங்க, நான் பேசுவேன். ஒரு ஆர்கிடெக்சரை பத்தி, கட்டடக்கலை பத்தி பேச சொல்லுங்க, நான் பேசுவேன். இது ஒரு வறுமையை பத்தி பேச சொல்லுங்க, நான் பேசுவேன். டெமோக்ரஸி பேசுமா பேசுவேன், அரசியல் பேசுமா பேசுவேன், சினிமா பத்தி பேசுவேன். கிரிக்கெட்டை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் எந்த கேமுமே விளையாட மாட்டேன், எங்கேயுமே போனேன். எனக்கு சினிமா தெரிஞ்சதுன்னா ஒன்லி சினிமா, ஒன்லி பேஷன் அபவுட் சினிமா. எனக்கு மியூசிக் ஆகணும்னா மியூசிக்ல இருப்பேன், அப்படியே ஃபுல்லா மியூசிக் கேட்பேன், இல்லை மியூசிக் வாசிப்பேன், இல்லை பாடிட்டே இருப்பேன், என்னோட இது. ஆனால் இந்த பாடத்துல உள்ள ஒரு பாட்டு அதை நல்லா கத்துக்க பாடும், இன்னும் வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். அந்த பாட்டுல பாடல் வரிகள் புரியுற மாதிரி இருந்தது. அது அந்த அவ்வளவுதான். அது மேல அந்த பாட்டோட வரிகள் நல்லா இருந்தது. ஆங்கிலம் கலந்து எழுதியிருந்தாலும் கூட நல்லா இருந்தது. நான் இப்ப முன்னே கத்துக்கிட்டேன். நண்பர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க என் பக்கத்துல வெண்கோவிந்தா உட்கார்ந்துருந்தாரு. அவர் தான் தகடு தகடு படத்தோட ப்ரொடியூசர், தங்கமான ப்ரொடியூசர். அவர் என்ன நேரத்தில் இந்த மேடையில தகடு தகடு ஃபங்க்ஷனை நேற்று விட்டா ராசியான கரும். தகடு தகடு 12 அட்டன் பண்ண, லாஸ்ட் மந்த் 13ஆம் தேதிக்கு புதிய அட்டன் பண்ண, 14ஆம் தேதிக்கு மணலகம் அட்டன் பண்ண. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல ஆடாம ஜெயிச்சோமடா. இதுல வந்து கலந்துக்கணும்னா இந்த டைட்டிலே, இந்த தலைப்பே ஒரு அற்புதமான தலைப்பு. ஏன் தெரியுமா? ஏன் கேட்ட வேற படத்துல வந்த பாட்டா இருக்கலாம், தன்னோட கதைக்கு ஏற்ற மாதிரி எவன் டைட்டில் திங்க் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஜெயிக்கணும். அதுல பத்திரி ஜெயிச்சாரு, ப்ரொடியூசர் ஜெயிச்சாரு, அந்த ப்ராடக்ட் டிசைனர் வெங்கட் ஜெயிச்சாரு. அதோட விளக்கத்தை கொடுக்கறதுக்கு அந்த மைனிங் ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ராடினரி. அங்க வந்து வெளியிலே ஒவ்வொரு கையில கிரிக்கெட் பேட்டை கொடுத்து அந்த மட்டையை கொடுத்து இது பண்ணோன்னு, என்னடா இந்த கிரிக்கெட்ல நாட்டில் எல்லாத்துலயுமே சூது, ஆன்லைன் மத்தமும் சூது, தங்க வேலையில பண்றான் சூது, வெள்ளி வேலையில பண்றான் சூது, எல்லாத்தையும் பண்றான் சூது, அரசியல் நடக்கிறது சூது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அடிச்சுக்கிற மாதிரி தெரியும், அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எவனுக்குமே தெரியாது. இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்டில் நாங்கள் ஒன்று பேசுவான், பேசிட்டு இருப்பான். இந்த விலைவாசியை குறைக்கின்ற வரையில் உயிர் போகும் வரை, சாகும் வரை உண்ணாவிரதம். என்னைக்காவது ஒருத்தனாவது சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் முடிச்சிருக்கானா? அவனுக்கும் தெரியும் நம்ம சாவ வரைக்கும் இருக்க போறது இல்ல, நம்ம சாவமா சாவ மாட்டோம்னு இவன் பார்க்க போறது இல்ல. இவன் கேட்டுக்கிட்டு நல்ல ஆடியன்ஸுக்கு தெரியும், அவன் பேசுறதை கேட்டு ஏமாறுவான். அதே மாதிரி ஆடாம ஜெயிச்சோம்னா சில பேர் அதான் டைலாக் ரொம்ப பவர்ஃபுல் டைலாக். சிவா எழுதுனதா இல்ல பத்திரி டீம் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஒரு டீம்ல 10 பேரு ஆடி ஜெயிக்கிறான, ஒருத்தனாவது ஆடாம ஜெயிக்காமலா இருப்பான். என்ன தாட்? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு கிரிக்கெட்ல கூட சூது வந்துச்சுன்னா காரணம் என்ன? உட்காந்து அதாவது கேட்கிறவன் கேனையா இருந்தா என்ன வேணா சொல்லலாம், பாக்குறவன் கேனையா உங்களை வச்சு பார்க்க வைப்பாங்க. பார்க்கக்கூடிய நம்ம யோசிக்கணும். ஒரு நல்ல விளையாடக்கூடிய பிளேயர் வந்து அத்தனை ரன் எடுத்தானா ஓகே, நல்லா விளையாடாத பிளேயர் ரன் எடுத்தானா எப்படி எடுக்கிறான்? என்ன துட்டு கொடுக்கிறான், அதனால பவுலிங் போடுறவன் விட்டு கொடுக்கிறான், இவன் விட்டு கொடுக்கிறான், பவுலிங் போடுறவன் விட்டு கொடுக்கிறான். எந்த ஓவரை எப்படா நீ விட்டு கொடுக்க போற, எப்படா பண்ண போற அது சொல்றான். அதுல அதை கூட ஓட்ட சொல்ல மாட்டேன். அது எந்த எந்த இடத்துல எந்த ஓவர் விட்டு கொடுக்க போறேன்னு சொன்ன அந்த ஃபிகரை சொல்லுன்னா, நீ எனக்கு குட்டி கொடுக்குற ஃபிகரை சொல்லு, அப்புறமா சொல்றேன். என்னையா சினிமாவோட இடத்துல இருக்கக்கூடியது வேற, ஒரு அரசியல் இருக்கக்கூடிய சூது வேற, ஒரு கிரிக்கெட்ல சூது. ஒரு நாட்டோட விளையாட்டியா, ஒரு நாட்டோட நான் வந்து கிரிக்கெட் பாக்குறேன்னா நான் எதுக்காக பார்ப்பேன் தெரியுமா? நான் ஒரு இந்தியனா பார்ப்பேன். பாகிஸ்தானோட எந்த நாட்டோட என் இந்தியா விளையாட்டாலும் என் இந்தியா ஜெயிக்கிறாங்க என் பொறுத்த பிள்ளைங்க சிலம்பரசனும் தமிழ் இலக்கியாவும் குரலரசனும் மற்ற இந்தியனும் ஒவ்வொரு இந்தியனும் இதயத்தை பிடிச்சு பார்க்கறாங்க. அவனோட உணர்வை மதிக்க அவனோட சேர்த்து நானும் கை தட்டுவேன். ஏன்னா என் உடம்பு ஒரு இந்தியன்ற அர்த்தம். ஒரு விளையாட்டை போய் சூதா, விளையாட்டு ஒரு நாட்டை காட்டி கொடுத்துருமா, பெத்த தாயை கூட்டி கொடுத்தது ஒரு நாட்டை காட்டி கொடுக்கிறது. பாவன டைலாக் உண்மை. நாடு இல்லைன்னா நம்ம எங்க? நாடு நல்லா இருந்து பாதுகாப்பா இருந்தாலும் வாழலாம், இல்ல மேல இருந்து போடுவோம் குண்டு. நீ இருக்க முடியாது, நாடு போய் சேர வேண்டியது சூடு காடு. அப்படி இருக்கக்கூடிய கிரிக்கெட் சூது. இவன் படத்தை துட்டு கொடுத்தா அவன் எப்படா என்ன பண்றான்? நீ எந்த சிக்னல்டா எந்த ஓவர்ல எப்படா இது பண்ணுன? அவன் கூடா பேர் சொல்லலாம் விரும்பல. இன்னைக்கு அவங்க எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேட்மேன் பேர் சொல்லி யாரி புண்படுத்த விரும்பல. பாருங்க எந்த ஓவர் விட்டு என்ன அழகா எடுத்துக்காரு இவரு பத்ரி. அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் காலடி
அது தூக்கி விடுறான். என்னன்னா இவன் என்ன பண்றான், சட்டையை தூக்குறான், சட்டையை கலப்புறான். உடனே அவங்க பேட் மட்டையை கலப்புறான், கண்ணு அத்தை அடிச்சு பட்டையை கலப்புறான். எங்க பாரு டைரக்ஷன். இத மாதிரி கிரிக்கெட் நடக்கக்கூடிய ஒரு சூத ஒரு மையமா வச்சுக்கிட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு டிஃபரெண்டா சப்ஜெக்ட் சொன்னாதான் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒண்ணு பாக்கியராஜ் சார் வச்சுட்டே நான் சொல்றேன், நாங்க எடுத்த படம்லாம் முந்தானை முடிச்சு நாங்க தங்கை கூறி இதுன்னு எவ்வளவு. இன்னைக்கு லேடிஸ் படம் தான் எடுத்தால் திரையரங்கத்துக்கு லேடிஸ் வரமாட்டேன்னு சொல்லல, லேடிஸ் வர முடியாத சூழ்நிலை. டிக்கெட் ரேட் அவ்வளவு அதிகமா இருக்கு. இதுதான் உண்மை. டிக்கெட் ரேட்டு ஒரு சத்தியம் தியேட்டர்ல இவ்வளவு வசதி பண்றாங்க, செஞ்சு தராங்க. டிக்கெட் ரேட்டு சாதா திரையரங்கத்துல டிக்கெட் ரேட்டு கூட இருந்தா எப்படி மக்கள் படம் பார்க்க வருவான்? ஒரு வருஷத்துக்கு புதுமுகம் வச்சு படம் எடுக்கிறாங்க, அத்தனை படம். ஒரு வாரத்துக்கு 7 படம் 8 படம் ரிலீஸ் பண்ணா எப்படி ஓடும்? எந்த படத்துக்கு திரையரங்கத்தை தருவாங்க? ஒரு போலீஸோட வெற்றி, உண்மையான வெற்றி. மஞ்சள் பை என்னுடைய இணைய நண்பர் ராஜ்கன் நடிச்ச மஞ்சள் பை வெற்றி. ஜீவனண்டா சம் சென்டர்ல வெற்றி. நான் டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ்நாட்டில் அத்தனை தேட்டர் என்ன கலெக்ஷன், என்ன கிராஸ், என்ன நெட், என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர், என்ன எக்ஸிபியூட்டர் ஷேர். நான் எம்ஜிஆர் திரைப்பட காலத்திலிருந்து மறைந்து மக்கள் எம்ஜிஆர் திரைப்படத்தின் காலத்திலிருந்து தேவி பட சரஸ்யா உமா உலகம் சுற்றுவாய்ப்பன் படத்தோட வசூல் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சினிமாவை கத்த நான் இன்னைக்கு சொல்றேன். இப்படி படங்கள் வாரம் அப்படியே வந்து மழை போல புரிஞ்சா எப்படி தெரியுங்க படம் ஓடும்? ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் 50 ரூபாய் டிக்கெட். கூட்டத்தை பாருங்க, ஜெயஜெயன் இருக்கு. பழைய குருடி கதையை தரவடின்னு சினிமாவில் எடுத்தோம்னா, லேடிஸ் படம் எடுக்கணும்னா திரையரங்கத்தில் டிக்கெட் ரேட் கம்மியா இருந்தா மட்டும்தான் ஓடும். தடு ஒரு படம் எடுத்துக்கிறாரு வெங்கோவிந்தா, திருட்டி விசிடி ஒழிக்கணும்னு. ஏன் ஒழிக்க முடியல? நான் கேட்கிற மேடையில சம்மேளன தலைவர் சிவாயை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த இந்த சிவாயை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், எங்கள் இயக்குநர் சங்கத்தின் தலைவர் விக்ரமனை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். திருட்டி விசிடி வந்தா என் படத்துக்கு திருட்டி விசிடி வந்தப்ப மக்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எல்லா பேரையும் பூந்த அடிக்க சொன்னேன், உதைக்க சொன்னேன், கடையெல்லாம் உடைச்சேன். எத்தனை கேஸ் தெரியுமா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். 3 முதலமைச்சர் எடுத்து போறாங்கன்னா சும்மா போறோம்ல, இழந்திருக்கிற அத்தனை கோடி. அதனாலதான் துணிச்சலா நிக்கிற இந்த தாடி. அதனாலதான் டிஆர் இந்த பேசுறோம்னா கூட்டம் நிக்குது கூடி. டிஆர் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓடல ஓடி. ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே கர்நாடகத்துக்கு நான் போறேன், இதே ஆந்திராவுக்கும் போறேன். கர்நாடகத்துல ஒரே ஒரு திருட்டி விசிறி காட்டுங்க, ஏன் முடியல? பயப்படுறான், ஆடியன்ஸ் அடிப்பான், உதப்பான். ஏன் ஆந்திராவில் திருட்டி விசிறி வரல? ஆந்திராவில் டிக்கெட் ரேட் கம்மி. காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சாதாரண தியேட்டர் இருக்கு. சாதாரண தியேட்டர் டிக்கெட் ரேட் கம்மி. ஜனங்க வராங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கும் திசையை பார்த்து கை கூப்புகின்றேன். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை பார்த்து கை கூப்பி வணங்குகின்றேன். கேரளாவில் மோகன்லாலும் நம்முடைய தமிழ் திரையுலகத்தை சார்ந்த நம்முடைய மீனா அவர்கள் நடித்த திருஷ்யம் 64 crores collection. மக்கள் திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். ஒரு லேடி சென்டிமெண்ட் படம், ஒரு அப்பன் தன்னுடைய பொண்ணுக்காக படக்கூடிய பாடு, ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக படும் பாடு, அதை மக்கள் கூடி பாக்குறாங்க. சூப்பர் ஹிட் மலையாளத்துல. தமிழ்நாட்டில் என்ன ஹிட் கொடுக்கிறோம்? 3 நாளைக்கு ஒண்ணு ஒரு படமா? படத்துக்கு போடுறது பல கோடி, படம் எடுத்த தயாரிப்பாளர் தெரு கோடி. என்ன வெற்றி கேட்கிறேன். கதையை பத்தி திங்க் பண்றீங்களா? கதையை போட்டு மண்டையை போட்டு உடைச்சி பாக்கியராஜ் அவர்கள் தானிங்க டைட்டில் படத்துக்கு டைட்டில் வச்சாரு. நான் இங்கிலீஷ் டைட்டில் வச்சதே இல்லையா? பாக்கியராஜை பார்த்து நான் சூடு போட்டுக்க மாட்டேன், யாரை பார்த்து நான் சூடு போட்டுக்க மாட்டேன். நான் நானா இருக்கிறேன், இன்னும் வரைக்கும் அப்படி இருக்கேன். அடுத்தவன் எடுத்த படத்தை அது ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணா எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் பேட்டர்ன் பண்ணா எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் வாங்கிட முடியுமா? 86 மியூசிக் டைரக்டர் ஆசிரியர், கீபோர்டு வாசிக்கிறவங்க மியூசிக் டைரக்டரா? பாரு என்ன போட்டு இட்டா இருக்கு, எத்தனை போட்டு நிக்குது. டிஆர் இந்த பொண்ணு இளையராஜா காலத்துல நின்னுக்கையா அதிக சம்பளம் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு கூட சொல்றேன், இப்ப சொல்றேன், தானம் வச்சுட்டு சொல்றேன், பல தயாரிப்பாளர் இருக்கு. இனிமே டிஆர் இந்த மியூசிக் பண்ணா பாதி வார்த்தை இங்கிலீஷ்ல தான் எழுத போறேன். I want English very well. இப்போ உங்களுக்கு புரியாம பாடணும், புரியாம எழுத அவ்வளவுதானே பண்றியா? I want the youngsters.
டோட்டல் என்ன சேஞ்ச்? என்ன சேஞ்ச்? முடியுமா? முடியும். படங்கள் எடுங்க, அது அர்த்தம் இருக்கட்டும், கதை இருக்கட்டும், யார் வந்தாலும் வெற்றி பெற்றோம் உங்களை நாங்கள் வாழ்த்த தயாராக இருக்கின்றோம். ஆடாம ஜெயிச்சோம்டா, டைட்டிலே ஜெயிச்சிட்டீங்க. ஒரு சூதாட்டத்தை கிரிக்கெட்ல சூது இருக்க கூடாதுன்னு சொல்ற வச்சு படம் எடுக்கிறது ஒரு தில்லு வேணும். படத்தை பார்த்து சார் எனக்கு ஒரு 2 பாட்டு பிடிச்சது. ஒரு பாட்டுக்கு செட்டு போட்டுருந்தாரு, அதை வச்சு டாப் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா நான் டீலாக இந்த செட்டு போடுறேன். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எல்லா குளத்தையும் துட்டெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பான், இருந்தாலும் செட்டில் போட்டு அடிச்சிட்டான். ஏழு கேட்டா செட்டு போட்டு 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 எல்லாத்தையும் அப்படி எடுத்துவேன். அந்த செட்டு பாட்டை வச்சேன். டோட்டலா படத்தில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய காதை கழித்து விட்ட காரணத்தால் காதை கழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பொருள். நீ இல்லைன்னா சமாளிக்காத. இது கேட்டியா இருக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடுறதா இல்ல கேட்டு உட்காருங்க. Visuals ஓகேவா? One second, look behind. One second. Visuals ஓகேவா சொல்லவா? Visuals சொல்லவா? Okay, one second. Stand.